இந்த தேவசாயல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு, ஃபாதர், சிஸ்டர்ஸ், இன்னும் பல மதத்தவர்கள், மொழியினர்கள், நிறைய ஹிந்தி பேசக்கூடிய ஹிந்தியில் உள்ளவங்க என்ன செய்கிறீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் பார்த்து லைக் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் பல நாடுகளிலிருந்து மெசேஜ் நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. உங்கள் யாவருக்கும், உங்கள் ஊழியம், குடும்பம் அனைத்திற்கும் இந்த ஆன்மாவின் இயேசுவின் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்ட இந்த ஊழியக்காரனின் பணிவான வாழ்த்துக்கள். இந்த தேவசாயல் நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த இடத்துல இருந்தவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால், ரெண்டு சாயல் இந்த உலகத்திலே உண்டு. ஒன்று மண்ணக சாயல், இன்னொன்று விண்ணக சாயல். ஒன்று மாமிசமாகிய உடல், இன்னொன்று ஆவி உடல், சோல் உடல், சூட்சும உடல். இதுக்கு பல பேர் இருக்கிறது. ஆகவே நாம் இந்த மண்ணக சாயலிலே ஏற்கனவே இருக்கிறோம். முதல் மனிதனை கடவுள் மண்ணை எடுத்து தன் கையினாலே இந்த சரீரத்தை, இந்த ஐம்புலன்களை அவர் சிருஷ்டித்து இந்த மண்ணான உடலை கையினாலே உண்டாக்கி அந்த விண்ணான சாயலை, தன்னுடைய பாவனையை, தன்னுடைய தோற்றத்தை மனிதனுடைய இந்த படைக்கப்பட்ட மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட இந்த சரீரத்துக்குள்ளே, இந்த நாசியிலே என்ன செய்தார் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம மூச்சு இழுத்து மூச்சு விட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மூக்கில் சுவாசத்தில் அவர் என்ன செஞ்சார்னா அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினார். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். அதனால இப்போ நம்ம ஜீவ ஆத்மாவாக, ஒரு ஆவி உடலாக, ஒரு ஒளி உடலாக என்ன செய்யறோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிறோம். இப்போ இந்த பேசுறது எதுன்னு சொன்னா இந்த ஒளி உடல், இந்த ஆத்மா, இந்த ஜீவன். இந்த ஜீவன் இல்லை அப்படின்னா இந்த கை அசையாது, வாய் பேசாது, கண்ணு பார்க்காது. இந்த ஞானம், இந்த இது என்ன செய்யணும்னா தேவனை அறியக்கூடிய அந்த ஞானம் நமக்கு என்ன செய்யணும் இருக்காது. அதனால ரெண்டு சாயல், ஒன்று மண்ணக சாயல், இன்னொன்று விண்ணக சாயல். மண்ணக சாயலை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இந்த மண்ணக சாயலில் என்ன இருக்குன்னா, கலாத்தியர் 5:19 சொல்கிறார், விபச்சாரம், வேசித்தனம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், குடி, மத மார்க்க வேதங்கள், அழுக்காறு, இப்படி நிறைய சொல்ல. இப்படிப்பட்டவையில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட சாயலில் நீ இருக்கிறது வரைக்கும் நீ என்ன செஞ்சு போவ அப்படின்னு சொன்னால் அழிஞ்சு போவ. விண்ணகத்தில் உனக்கு என்ன கிடையாதுன்னு சொன்னால், அந்த கடவுளோடு, தேவனுடைய அந்த பரலோக வீட்டில் உனக்கு பங்கு கிடையாது. இன்னொரு சாயல் சொல்கிறாரு, அது விண்ணக சாயல். அது என்னதுன்னு சொன்னால், அதே கலாத்தியர் 5:22 சொல்லுவார், அன்பு, அமைதி, பொறுமை, சாந்தம், விசுவாசம், தன்னடக்கம். இப்படி இந்த சாயல் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அதனால இந்த தேவசாயல் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இந்த விண்ணக சாயலை அடைய வேண்டும், இந்த பரலோகத்தின் சாயலை அடைய வேண்டும். நாம் செல்வந்தர்களாக, இந்த உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை உடையவர்களாக நாம் என்ன செய்யணும், அந்த பூமியில வாழ வேண்டும். இந்த பூமியில நம்முடைய மெயின் எதிரி ஒரு சத்துரு ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா, போன வாரம் சொன்னேன், அவன் தான் இஸ்பிலேத்து. குரானில் சொல்லப்பட்டது இஸ்பிலேத்து, பைபிளில் சொல்லப்பட்டது லூசிபர். இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மனிதர்களுக்கு எதிரியாக இருப்பவன் யாருன்னு சொன்னா, இந்த இஸ்பிலேத்தினுடைய கூட்டம், லூசிபருடைய கூட்டம். இவன் தான் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னா, எல்லா மனிதனையும், மதத்தையும், மத தலைவர்களையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னா ஏங்கிட்டு இருக்கிறான். அதனால இன்னைக்கு இந்த மதத்திற்கு அப்பால், இங்க பிரதர் பாலியாங்கிஷோ பாஸ்டர் அவங்க கொரியாவில், தென் கொரியாவில் இருந்து ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு அவங்க அழகாக எழுதியிருந்தாங்க, நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து எங்கள் ஆவியில் நாங்கள் என்ன செஞ்சோம், உயிர் அடைந்தோம், சக்தி அடைந்தோம். நாங்கள் எதிர்பார்த்திருந்த எங்கள் உள்ளத்தில் இருந்த கேள்விகளுக்கு ஒரு சரியான பதில் உங்களுடைய ப்ரோக்ராம் மூலமாக கிடைச்சி
நீங்கள் சபை வச்சு நடத்துறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன். நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், இது ஒரு தூயாவி திருத்தலம், இது கடவுளுடைய ஒரு பணித்தலம். இந்த இடம், இந்த செவல்குள விளக்கு என்பது தென்காசி மாவட்டம், திருவேங்கடம் தாலுகா, குருவிகுளம் அந்த வழியில் கழுவுமலைக்கும் சங்கரங்கோயிலுக்கு இடையில் காட்டுப்பகுதி, கிராம பகுதியில் செவல்குள விளக்கில் இந்த இது இணைஞ்சிருக்குன்னு அமைக்கப்பட்டு. எதுக்குன்னு சொன்னால், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற ஊழியக்காரர்களுக்காக எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க தங்கிக்கலாம், அவங்க சாப்பிட்றதற்கு, தங்குறதற்கு, உடுத்துறதற்கு எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு இந்த இடம் அவங்களுக்காக சிஸ்டர்ஸ் காங்கிரிகேஷன் இருக்குன்னா சாகிறது வரைக்கும் அவங்க அந்த இடத்துல என்ன செய்யலாம், அவங்களுக்கு அந்த இடம் என்ன செய்யும், பாதுகாப்பு கொடுக்கும். இது மாதிரி பிற்காலத்தில் நமக்கு இந்த எல்லாருடைய கேள்வி என்னென்னா, கடைசி காலம் என் எதிர்காலம் என்ன ஆகும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், பின்னாடி எதிர்காலத்தில் எனக்கு யார் சாப்பாடு கொடுப்பா, என்னை யாராவது பார்ப்பாங்களா, என்னை கவனிப்பாங்களா, என்னை நல்லா வச்சுக்கிடுவாங்களா, என்னை அன்பு செய்வாங்களா, என் கூட இருப்பது யாரு அப்படிங்கிற இன்னைக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு எல்லாத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னால், ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தல், ஒரு போராட்டம் எல்லாத்துக்குள்ளேயுமே என்ன செஞ்சுட்டு இருக்கு. இப்படி நல்லா இருக்கும் போதே, உழைக்கும் போதே, சம்பாதிக்கும் போதே நம்மளை யாரும் அன்பு செய்யலையே, நம்மளை கவனிக்கலையே, நமக்கு உதவி செய்யலையே, நம்மள்கிட்ட பாசமா இல்லையே, நம்மள்கிட்ட நல்லா இல்லையேங்கிற எல்லா மனிதனுக்குள்ளேயும் இந்த கேள்வி என்ன செய்யுது, இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன், வாய்த்தரல எல்லாமே இருக்கா? எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இந்த கேள்விக்கு இந்த தேவசாய நிகழ்ச்சி உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு சொன்னால் பதில் கொடுக்கிறது. உலகம் முடியும் வரையில் என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உங்களை கைவிடுவதில்லை சொன்ன தெய்வம். அதனால் சபை, நான் இல்லை இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், மதமே இந்த சபைகளே எப்படி இருக்குன்னு சொன்னால், மத வழிபாட்டுக்கு அப்பால் பட்டதான் ஆன்மீக வழிபாடு, ஆவிக்குரிய வழிபாடு. மத வழிபாடு என்பது அது வேறு, அது ஓகே, அது ஒவ்வொரு மதமும், கிறிஸ்தவ மதம் அந்த கிறிஸ்தவ பைபிள் பிரகாரம், மற்ற நீங்கள் சடங்காச்சாரங்கள் பிரகாரம் அவங்க மைண்டில் அவங்க எப்படி மனிதன் உருவாக்கியது. அதேமாரி இந்து மதம் மனிதன் உருவாக்கியது. மதங்கள் எல்லாம் மனிதன் உருவாக்கியது. ஆனால் ஆன்மீகம் என்று சொல்லும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லும்போது, அது இறைவன் உருவாக்கியது. கைதிக்கு நிச்சயம் நல்லா கரங்களை செய்து உற்சாகம். ஆகவே இந்த தேவசாய நிகழ்ச்சி, அதனால தான் நானே இங்கே என்ன செய்யலைன்னா, அது மதம் கிடையாது. நாங்கள் எந்த ஒரு சபையை உண்டாக்கி எங்கள் சபை இந்த சபை, எங்கள் சபைக்காக சோமனு, எங்கள் சபைக்கு வாங்க அப்படிங்கிறதே கிடையாது. இது என்னன்னு சொன்னால், தியான மையம், புதுவாழ்வு தூயாவி திருத்தலம் தியான மையம். நாம் காத்திருந்து தியானம் பண்ணி தொழுகை செய்து அந்த இறைவனோடு, இந்த மேல் உலகத்தோடு, விண்ணகத்தோடு, ஆவிக்குரிய உலகத்தோடு இந்த ஆன்மா, ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு உறவு கொள்வதற்கு, தொடர்பு கொள்வதற்கு சங்கீதம் 91:14 சொல்லுவார், அவன் என்னை சார்ந்திருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன செய்வேன். ஆகவே அவரை சார்ந்திருப்பதற்கும், அவருடைய நாமத்தை அறிந்து தொழுது ஆராதித்து அவருடைய நாமத்தை தொழுகிறவர்கள் இந்த ஜீவன் ஆத்மாவில் என்ன செய்கிறார்கள், உயிர் பெறுகிறார்கள், பலனடைகிறார்கள், சக்தி பெறுகிற கைதிக்கு செய்வார்கள். அதனால் முதல் மனுஷன் செஞ்ச இந்த பாவத்தினால, கீழ்ப்படியாமையினால இந்த ஆவி செத்து போயிடுச்சு. ஆதியாகமம் 6:3 சொல்லுவார், மனிதன் வெறும் மாமிசம் கொண்ட மனுஷீக ரீதியாக சரீர புலன்களை உடைய, புலன் ஆசைகளை உடைய தன்மையில் இருக்கிறபடினால் நான் இந்த மனிதனோடு என்ன செய்ய போவதில்லை, இனி வாசம் செய்ய போவதில்லை அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். அதனால் இப்போ இந்த சரீரத்தினுடைய தன்மைகளை அழித்து, இந்த சாயலை நாம் இடித்து தகர்த்துட்டு அழித்து ஒழித்துட்டு, இந்த விண்ணக சாயல், இந்த மதங்கள், இதில் தான் மார்க்க பேதம்னு ஒன்று வரும். இதை நீங்கள் வாசித்தீங்கன்னா வாசிங்க பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுவார், வாசிங்க. உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, போன வாரத்தில் பேசினேன், பாலுணர்வு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம்,
சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். இதெல்லாம் இடித்து தவிர்த்துட்டு ஒழிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த ஆவிக்குரிய இயல்பை தன்மையை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், தரித்து கொள்ள வேண்டும் என்பதே நிச்சயமான சொல்வார். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திரையாகமத்தில் மோசே என்ன செய்கிறாருன்னா தேவனோடு இணைந்து அந்த மலையில் தேவனோடு இணைந்து அவர் என்ன செய்கிறாருன்னா அவர்கிட்ட அந்த சட்டங்களை 10 கட்டளை என்ன செய்கிறாருன்னா கற்பலையில் அவர் அங்கே வாங்கி கையில் வாங்கிட்டு அவர் வரும்போது அவர் முகம் பிரகாசமாக தெய்வீக மகிமையினால் மூடியிருந்தது. கைதுக்கு நிச்சயம், நல்ல கைதுக்கு நிச்சயம். இதை யாத்திரையாகமத்தில் 34:29 நம்ம பார்க்கலாம். வாசிக்க வேண்டாம், ஏன்னா வாசித்தா நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் வேகமாக சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நான் போனேன். நம்ம திருவிழா ஆராதனைக்கு போக போகிறோம். அதனால் அதில் சொல்லுவார், மோசேயுடைய முகம் பிரகாசமாக இருந்தது, மகிமையினால் மூடப்பட்டிருந்தது. இது அவர் அறியாமலே இருந்தார். கீழே அந்த கூடியிருந்த மக்கள் தான் என்ன செய்கிறாங்க, நான் பார்த்தேன், மோசே முகம் மாறிடுச்சு, வேற்றூறு பெற்று விட்டார். அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொன்னால் தெய்வத்தை போல ஒரு பிரகாசமான ஒளிமயமான முகத்தோடு தோற்றத்தோடு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு அங்கிருந்து இறங்கி வர்றாரு. கடவுள் அவரோடு இருக்காருன்னு சொல்லி மோசையை பார்த்து கூடியிருந்த மக்கள் எரிச்சார்கள், அஞ்சி நடுங்கி கை கட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு அல்லே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தேங்க்யூ ஃபாதர் கலாத்தியர் 4:19 சொல்லுவார், என் பிள்ளைகளே உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக நான் மீண்டும் பேறுகால வேதனைப்படுகிறேன். யார் உருவாகணும்? கிறிஸ்து, கடவுள் உருவாகணும், கடவுளுடைய தன்மை உருவாகணும், தேவனுடைய சாயல் உருவாகணும், அந்த இயேசு கிறிஸ்துடைய மனநிலை உருவாகிறதுக்காக, அந்த இயேசு உங்களிலே உள்ளூர் வாசம் செய்து பிரகாசமாக இருப்பதற்காக நான் இந்த சுவிசேஷத்தை, இந்த ஊழியத்தை நான் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். கைதிக்கு விஷயங்கள் நல்லா கரங்களை கேட்டீங்க. அடுத்து நீங்க ரோமர்கள் திருமுகம் 8வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தம்மால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலரும் தம் மகனின் தலைப்பேரானோருடைய சாயலை என்ன செய்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். பிரைசலா. அதனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த தேவசாயல் நிகழ்ச்சிங்கிறது நம்ம அனைவரையும், அனைத்து மதத்தவர்களையும், அனைத்து மொழியினரையும், அனைத்து இனத்தவரையும் என்ன செய்யும் சொன்னால், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக, ஒரே தகப்பன் தான் நமக்கு உண்டு, அவர்தான் கடவுள். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதே நித்திய ஜீவன். கைகட்டுகளமா நல்லா கரங்களை கட்டி. அதனால இந்த ஒன்றான மெய் தேவனை நாம் அறிந்து, அவரை பற்றி நாம் தெரிந்து, அவரை நாம் என்ன செய்யணும், நம்ம ஆவியிலே தொழுது ஆராதிக்க வேண்டும், நம்முடைய சாயலை மாற்ற வேண்டும். இதில் குறிப்பாக பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், நம்ம சாயல் மாறணும், நம்ம பேச்சு மாறணும், நம்முடைய நடை மாறணும், நம்முடைய உடை மாறணும், நம்முடைய சகல விதமான இந்த பூமிக்குரிய எல்லாமே மாற்றமடைந்து நாம் இறை சாயல், இவங்கள்ட்ட கடவுள் இருக்கிறாருப்பா, இவங்க கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது என்ன செய்யணும்னா, இன்னைக்கு பார்க்குறவங்க என்ன செய்யணும் சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால், மாற்றம் வர வேண்டும் என்று ஒரு சாயல் மாறணும்னு சொன்னால், நம்ம அந்த ஆவிக்குரியதில் என்ன செய்யணும். இதில் பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்வார்னா சவுல்கிட்ட சொல்லுவார். அதை நீங்கள் பார்த்தீங்க, வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 5லிருந்து நீங்கள் 5-6 நீங்கள் வாசித்தீங்கன்னா, வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல். பின்பு பெலிஸ்தேரினுடைய தானயம் இருக்கிற தேவனுடைய, நல்லா சொல்றாரு பாருங்க, பெலிஸ்தேரினுடைய தானயம் இருக்கிற மலைக்கு நீ போவாய், அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வரக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியினுடைய கூட்டத்தை நீ காண்பாய். நீ அந்த கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புருவும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இறங்கி வருவார். கைதுக்கு நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்கி வரும். நீயும் அவர்களோடு சேர்ந்து அந்த இறைவனுடைய
தேவனுடைய ஆவியினாலே அருளினாலே தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறுவாய். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். எப்பா இப்படிப்பட்ட மனுஷனாக மாறணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது சொல்லுங்களேன். வேறு மனுஷனாக மாறணும். தேவசாய் நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கேட்குறேன், இந்த நிகழ்ச்சி உங்களை தேடி வர்றது எதுக்குன்னு சொன்னால் வேறு மனுஷனாக நம்ம மாறணும், ஆவிக்குரிய மனுஷனாக மாறணும், அருள் நிறைந்தவர்களாக மாறணும். அன்னை மரியாள் என்னைக்கு இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி அன்று கீழ்ப்படிந்தார்களோ, அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்களோ, வாலிபத்தை ஒப்பு கொடுத்தார்களோ, தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணினார்களோ, அன்னைக்கு இந்த தேவனுடைய அருள் அந்த ஒளி என்ன செய்ய ஆரம்பித்தது, அவர்களுக்குள்ளே தங்கி இந்த இயேசுவாக உருவாக ஆரம்பித்தது. கைத்தட்டுகளமாக நல்லா கரங்களை கட்டி விஷயம். இப்போ நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மத வழிபாடு. இப்போ தான் வர்றேன் மத வழிபாடுங்கும் போது நம்ம இஷ்டத்துக்கு போவோம், இஷ்டத்துக்கு வருவோம். நினச்சா பிடிச்சிருந்தா அதை இது பண்ணுவோம், பிடிக்கலன்னா அதை வேண்டாமோ, பிடிச்சிருந்தா நம்ம என்ன செய்வோம், எனக்கு பிடிச்சிருக்கு வேணும், பிடிக்கல வேண்டாம் அப்படிங்கிறதுல என்ன செய்வோம். இல்லை மத வழிபாட்டுக்கு போன உடனே என்ன செஞ்சுட்டு இருப்போம், இவர் எதுக்கு இந்த சாலை போட்டிருக்கிறாரு, இந்த சாலை நாங்கள் போடக்கூடியதெல்லாம் அப்படிங்க, இது எதுக்கு இங்கிலிக்கில் இந்த காரை விட்டுருக்காங்க அப்படிங்க, இது எதுக்கு இந்த சேரை இங்கிலிக்கில் போட்டிருக்காங்க அப்படிங்க, இந்த மைக் சிஸ்டம் சரியில்லையே அப்படிங்க, அவன் எதுக்கு அந்த ட்ரெஸ் அப்படி பிடிச்சிட்டு வந்திருக்கிறா. இது இந்த மத வழிபாட்டில் அத்தனை பேருடைய கவனமும் எதில் இருக்கும்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை மனிதர்களை பார்த்து எனக்கு பிடிக்கல, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இந்த வழிபாடு சரியில்லை, இன்றைக்கி இவங்க நடத்துனது சரியில்லை, இன்றைக்கி பாஸ்டர் பேசுனது என்னத்தான் பிடிச்சி இணைஞ்சு விட்டாரு. இப்படியெல்லாம் மத வழிபாட்டில் இத்தனை பிரச்சனை நடக்கும். மத வழிபாட்டில் கலவரங்கள் நடக்கிறது, மத வழிபாட்டில் என்ன சண்டைகள் நடக்கிறது, மத வழிபாட்டில் என்ன நடக்கு, எல்லாம் நடக்கா, உண்மையா இல்லையா? ஆனால் ஆவிக்குரிய வழிபாடுன்னு சொல்லும்போது நானும் இறைவனும், அவர் மெய்யாகவே அவர் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் என்னை அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய இரத்தத்தினால் ஆவியினால் ஒளியினால் என்னை பரிசுத்தமாக்குகிறார். நான் இப்பொழுது பரிசுத்தமான தேவனோடு என்ன செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவர் நல்லவர், வல்லவர், நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே, இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்றார், இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்றார், இயேசு நல்லவரே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. நீ இப்ப உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருப்பீங்கன்னா, அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்ன நடத்திட்டு இருக்கிறாரு, அவர் என்னோட பேசி கொண்டு இருக்கிறாரு, அவர் நல்லவர் எனக்குள்ள இருக்கிறபடினால எனக்கு ஒரு குறை இல்லை, கடவுள் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். கடைசி காலத்திலே கடைசியிலே அவர் என்னை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு நன்றாக அதிகமாக வைத்திருப்பார். கைத்துக்களை நல்லா கரங்கள். இது என்னதுன்னு சொன்னா ஆவிக்குரிய வழிபாடு, ஆவிக்குரிய வாழ்க்கை. இது எங்க நடக்காதுன்னா நம்ம போற மதத்துல நடக்காது. மதத்துல அதை தர்றாரு, இதை தர்றாரு, அது கிடைக்கும், இது கிடைக்கும், வாங்க. இங்க ஆவிக்குரிய வழிபாடுல ஒண்ணு வேண்டாம்பா, ஒண்ணு வேண்டாம், நீ தான் எனக்கு வேணும். நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொண்ணோ பொருளோ எத்தான் சொல்றாரு. உலக இந்த இதில் சொல்லும்போது அழகா என்ன செய்கிறாருன்னா, அதில் சொல்றாரு பாருங்க, இந்த உலகத்துவல் உள்ள இது நமக்கு என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத என்ன செய்கிறாருன்னா சொல்றாரு. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். அதில் குலோசியர் 3:5 உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய வரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடுக்கான பேராசை, பொருளாசை. பொருள் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், மண்ணு வேண்டாம், ஒன்று வேண்டாம். யார் வேணும் சொல்லுங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அப்பா வேணுமா அப்பம் வேணுமா சொல்லுங்களேன். இல்லாமா அப்பா தான். அற்புதர் வேணுமா அற்புதம் வேணுமா? அற்புதம் ஒன்று வேண்டாயா, எனக்கு அற்புதர் நீர் போதும். அப்பம் எனக்கு வேண்டாம். அப்பம்னா என்னது? வீடு கிடைக்கும், உனக்கு சுகம் கிடைக்கும், உனக்கு வேலை கிடைக்கும், உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்.
இந்த லூசிபர் சொல்கிறான் பாருங்க, இயேசுவே தூக்கி கொண்டு வேண்டியது பாரு, இதெல்லாம் கவர்ச்சியானது, அழகானது, பகட்டானது என்னுடையது, இது என் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. என்னை தாழ விழுந்து வணங்கினால் உனக்கு இது கிடைக்கும். பிரைசலா. கத்தோலிக்க சொல்லி எங்கள் சபையில் வந்தால் தான் உனக்கு என்ன கிடைக்கும், எங்கள் காலேஜில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இடம் கிடைக்கும், எங்கள் கோயிலில் சுடுகாட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்கிறாங்க. கத்தோலிக்க சபையில் நீ இருந்தால் தான் எங்கள் சபையில் எங்கள் சர்ச்சில் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், சுடுகாட்டில் என்ன செய்வோம், ஹலோ, சுடுகாடு கிடைக்கும். ஆனால் என்ன கிடைக்காது, அந்த தேவலோகம் விண்ணோகம் என்ன செய்யாது, கிடைக்காது. ஏன்னா இதை குறையா சொல்லலை. இன்னைக்கு பொதுவாக சிலர்கிட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் கத்தோலிக்கன்தான். ஒருத்தர் அவங்க கேட்டிருந்தாங்க, ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு. அதை நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் விளக்கம் குரான்லேருந்து உங்களுக்கு விளக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சீனாவிலிருந்து ஒருத்தர் பைபிள் காலேஜ், அதாவது பெரிய ஸ்கூல், அதில் இதாக பிரின்சிபலாக இருக்கக்கூடிய பசங்களுக்கு பைபிள் காலேஜ் படிக்க வர்றவங்களுக்கு, வேதாகம கல்லூரிக்கு வர்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அங்கே உள்ள அந்த தலைமை போதகர் பாஸ்டர் என்ன செஞ்சுருந்தாருன்னா, கமாண்ட்ஸ் பண்ணி இந்த இதை இது பண்ணியிருந்தார். அப்போது நாங்கள் திருவொளிப்பாடை இப்போ என்ன செஞ்சிட்ருக்குறோம், வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை தியானித்து அதில் உள்ள விளக்கங்களை கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்படி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் ப்ரோக்ராம் நிகழ்ச்சி, இந்த தேவசாய நிகழ்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட் சேரிட்டி ட்ரஸ்ட் இந்த ப்ரோக்ராம் வந்துச்சு. நாங்கள் என்ன இதை கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோமோ, அந்த திருவெளிப்பாட்டில் உள்ள விஷயங்களை இது பண்ணிகிட்டு இருக்கிறோமோ, அதுக்கு சரியான பதில் கேள்வியை உங்கள் ப்ரோக்ராமில் இருந்து எங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் என்ன செய்தார், உங்கள் மூலமாக அதை வெளிப்படுத்தின வெளிப்பாடை கொடுத்தார் என்று சொல்லி என்ன செஞ்சிருந்தாங்க. நல்லா கைதிட்டுங்களா பார்ப்போம், பிரைஸ்லாம். அதனால் அந்த தலைமை போதகர் பாஸ்டர் ஐயா கேட்ட கேள்விக்கும் இது தான் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் என்னென்னா, சுவிசேஷம்னா என்ன. முதல் மனிதன் செய்த பாவத்தினால், முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால் அவன் ஆவி செத்து போய்விட்டது, மரித்து, பாவத்தின் சம்பளம் மரணம், மரித்து விட்டான், செத்து போய்விட்டான். அந்த முதல் மனுஷன் செத்ததுனால இன்னைக்கு எல்லா மனிதர்களும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அப்படியே செத்து இருக்கிறார்கள். ரோமேயர்கள் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மனிதன் வழியா வாசிக்க பார்ப்போம். ரோமேயர் 5:12. இதை பவுல் அங்கே என்ன செய்றாருன்னா தெளிவாக சொல்றார், வாசிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவம், ஒரே மனுஷன் வழியாக பாவம் இந்த உலகத்திற்குள் நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் சாவு எல்லா மனிதனையும் கவி கொண்டது. ஒரு அழிலே சொல்லுங்களேன். எல்லா மனுஷனும் என்னது கவிக்கிட்டு, பாவம் கவிச்சு. பாவத்தின் விடிவு என்ன வந்துடுச்சு, மரணம். முதல் மனுஷனுடைய ஆவி செத்து, கடவுளோடு ஆவி செத்து போனதுன்னு என்னன்னா, கடவுளோடு உள்ள கம்யூனிகேஷன், தொடர்பு, உறவு என்ன செய்யப்பட்டதுன்னா துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்போ இந்த துண்டிக்கப்பட்ட உறவை, துண்டிக்கப்பட்ட அந்த பிளவை, பிரிவினையை மீண்டும் ஒன்றாய் சேர்ப்பதற்கு, இணைப்பதற்கு பாலமாய் வந்திருப்பவர் தான், இந்த பூமிக்கு வந்தவர் தான், பிறந்தவர் தான். யாருன்னு சொன்னால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கைத்திட்டுங்களை பார்த்து நல்ல கரங்கள் கட்டி. அதனால இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, இந்த இந்துக்கள் சொல்லுவாங்க, நம்முடைய கர்ம வினை, நீ செஞ்ச கர்ம வினை, எங்கள் அப்பன் செஞ்ச கர்ம வினை, தாத்தா செஞ்ச கர்ம வினை, என் பாட்டம் போட்டு அந்த கர்ம வினையிலிருந்து எப்படி நாம் விடுதலை பெறுறது, எதுக்கு வழியே கிடையாது. நான் கேட்குறேன், அப்படி யாராவது ஒருத்தங்க எங்கள் மதத்தில் இல்லை எங்கள் சாமிகள்லாம் கும்பிடுத சாமிகள் இந்த கர்ம வினையை தீர்க்கும், பாவத்தை தீர்க்கும், சாவத்தை தீர்க்கும், செத்து போன ஆவியை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு எங்கேயாவது ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்த்தா இல்லை. நானும் எல்லாத்தையும் அழைச்சி பார்த்துட்டேன். ஒன்னே ஒன்று, இந்த கர்மத்தை, இந்த பாவத்தை, இந்த சாபத்தை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தியுள்ள ஒருத்தர் யாருன்னு சொன்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கைதுகளை இந்த திருவெளிப்பாட்டில் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்லுவார், இந்த சாத்தான் நம்மளை குற்றம் சாட்டுகின்ற, நம்மளை குறை கொண்ட, நம்மளை இழிவுபடுத்துகின்ற, நம்மளை பாவின்னு சொல்லி நீ மரணமடைஞ்ச, செத்துப்பிட்ட, கடவுளோடு நீ தொடர்பு கொள்ள முடியாதுன்னு சொல்லி நம்மளை என்ன செஞ்சு குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒருத்தனை பற்றி என்ன சொல்கிறார், வாசிங்க பார்ப்போம். உலகம் அனைத்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த உலகம் அனைத்தையும், எல்லா மதத்தையும், மத தலைவர்களையும், மதத்தில் இருக்கிறவர்களையும்
மோசம் போக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க, இதான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. இதுதான் எதிரி. மோசம் போக்குகின்ற பிசாசு, பிசாசு என்னும் சாத்தான் என்னும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் என்ன செஞ்சிருச்சுன்னா, அந்த இயேசு என்னைக்கு சிலுவையில் உயர்த்தப்பட்டாரோ, என்னைக்கு அந்த 3 ஆணிகளில் தொங்கினாரோ, என்னைக்கு அந்த இரத்தத்தை சிந்தினாரோ, என்னைக்கு அந்த பாடுகள், இந்த பாவத்தினுடைய இதுக்கு தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி அவர் மனமுகந்து தாமாக அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், அன்னைக்கு இந்த வலு சர்ப்பம், இந்த பாம்பு, இந்த லூசிபர் இஸ்பிலித் என்ன செய்யப்பட்டான்? அவன் தள்ளப்பட்டான். அவனுடைய ஆட்சி தள்ளப்பட்டது, அவனுடைய திட்டங்கள் அழித்து ஒழிக்கப்பட்டது. அவன் என்ன செஞ்சான்? ஒன்றுமில்லாமல் அழிக்கப்பட்டான். வாசிக்கல, அது எங்க தள்ளப்பட்டது? இந்த பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க, வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது நல்லா கவனிக்கல, இரட்சிப்பும் வல்லமை, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்து இயேசுவுடைய அதிகாரமும் இப்பொழுது உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தியவன் தாழ தள்ளப்பட்டான். உனக்கு சாவு மரணம் வர்றதா இருந்தாலும், நேரிடுகிற மரணத்துக்கு நீ தள்ளப்படுதனா இருந்தாலும், மரண சூழ்நிலையில் நீ இருந்தாலும், வியாதிப்பட்டு பிழைக்க மாட்டேன் செத்து போயிருவேங்கிற ஒரு காலகட்டத்தில் டாக்டர்லாம் கைவிட்டு, கூட பிறந்தவங்க கைவிட்டு, பெத்தவங்க கைவிட்டு, கெட்டின புருஷன் கைவிட்டு, எல்லாரும் கைவிட்டு செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி உன்னை போட்ட நேரத்தில் உன்னை உயிர்ப்பிக்கிறது எதுன்னு சொல்றாரு. வாசி பார்ப்போம். அதற்கு தப்பும்படி பிழைக்கும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தாங்கள் சான்று பகர்ந்த வார்த்தையினாலும் இந்த சாத்தானை, இந்த மரணத்தை வென்றார்கள். இப்ப என்ன சொல்லணும்னா, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தம் செத்து பூனை என் ஆவியை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுக்காக சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தை நான் இப்பொழுது பயன்படுத்துகிறேன். இப்பொழுது ஆவி உயிர் தெழுகிறது. இப்பொழுது என் உடல் உறுப்பு செத்து போயிட்டு இந்த உடல் உறுப்பு என்ன செய்கிறது? உயிர் பெறுகிறது. இந்த கால் சோக்கு வந்து ஒரு நாள் காலையில் எந்திக்கும் போது ஒரு ஃபோன் வந்துச்சு. இந்த மரியமாக அடிச்சு அது என்னென்னு கேட்கறதுக்கு எடுத்து எந்திக்கும் போது சடார் எந்திரிச்சு பார்க்குறேன், கால் எடுத்து வைக்க கால் வரமாட்டேன். கால் இப்படி முன்னால் தூக்கி வச்சா அப்படி இங்கிட்டும் போகுது, முன்னாடி போக மாட்டேங்குது, இங்கிட்டு என்ன செய்து ஆடுது. ஏடா என்னமோ சிக்கலாகி போச்சு அப்படின்ட்டு பார்த்தேன். ஏதோ அந்த ஷோக்குன்னு சொல்கிறாங்க, இதாக தான் இருக்குமோ அப்படின்ட்டு என்ன செய்கிறேன்னா, அப்படியே பையன் நடந்து அப்படியே பிடிச்சி வந்தேன், ஃபோனை எடுத்தேன், அட்டன் பண்ணிவிட்டு வையின்ட்டு மறுபடியும் என்ன செஞ்சேன்னா போய் இந்த ஜவாரிக்கில் போனேன். போயிட்டு எனக்கு இப்போ இதெல்லாம் ஒன்றும் பெரிய பயமோ பிரச்சனையோ இல்லை. எனக்கு ஒரு 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 விஷயம் நடக்கணும். ஏன்னா இந்த கையை எடுத்து மேலே என்ன செய்யும், தலைக்கு மேலே தலை வணங்கி உம்மை தொழுது கொள்வதற்கு, இந்த கால் முழங்கால் போட்டு உம்மை வணங்கி தொழுது கொள்வதற்கு இந்த காலுக்கு சக்தி வேண்டும். இதை பலப்படுத்துவதற்காக உங்கள் இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த இரத்தத்தை நான் பயன்படுத்துகிறேன். கைத்திருக்கலாமா? நல்லா கரெக்ட். டாக்டர் சொல்கிறார், கோடி ரூபா செலவழித்தாலும் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது. கரெக்டான நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, வேலை செஞ்சுருக்கிறீங்க, இதுக்கு இதை சரி பண்ணுறதுக்குரிய வேலையை பண்ணியிருக்கிறீங்க. எப்படியோ இப்போ ஒரு சிம்டம்ஸும் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லோரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வந்தவங்க கை இப்படி தான் வச்சுட்டு அலையிறாங்க, இந்த கால் இப்படி இப்படி இழுத்து இப்படி தான் அப்படி தான் என்ன செய்கிறாங்க, நடந்துகிட்டு இருக்கிறாங்க. கம்பு அதில் கை இப்படி தான் வச்சுருக்க. பார்க்கும்போது கடவுளே, உங்கள் ரத்தம், உங்கள் நாமம், அந்த இடத்துல நான் கேட்ட ஒரே ஒன்று, நான் வேலை பார்க்கணும், நடக்கணும், அலையணுங்கிறதுக்கெல்லாம் வரல. உன்னை வழிபடுகிறதற்கு இந்த கை என்ன செய்ய வேண்டும், இயங்க வேண்டும். உனக்காக நான் செயல்படுகிறதுக்கு, நடக்கிறதற்கு, மண்டியிடுகிறதற்கு நீ சொல்லியிருக்கிற இதுவரைக்கும் மண்டியிடாத எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கும். இதுவரைக்கும் நாமத்தை அறிக்கையிடாத, தொழுது கொள்ளாத எல்லா நாமும் என்ன செய்யும், உண்மை அறிக்கை பண்ணும், தொழுக பண்ணும். ஆகவே இதற்காக இந்த உடலை ஒப்படைக்கிறேன். இந்த
பாதிக்கப்பட்ட இந்த நரம்பு மண்டலங்களை ஒப்படைக்கிறேன். இப்பொழுது இந்த நரம்பு மண்டலங்கள் பலனடைவதாக, எலும்பு மண்டலங்கள் பலனடைவதாக, சரீர மண்டலங்கள் பலனடைவதாக என்று சொல்லி உங்கள் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லும்போது இதில் வந்த பாதிப்புகள், மரணம், அழிவு, செத்து அப்படின்னா இந்த சைடு பூரா என்ன செய்யுது, செயலிழந்து போகக்கூடியதெல்லாம் இப்பொழுது செயல்பட்டு உயிர் பெற்று இப்பொழுது இணைஞ்சிட்டுங்கன்னா உங்களுக்கு முன்னால் ஜீவனோடு என்னை நிறுத்தி வச்சிருக்குதுன்னு சொன்னால் அந்த மாசத்தை வெளியேறப்பட்ட ரத்தம், இயேசுவின் நாமம், அந்த சுகமளிக்கிற வல்லமை, அற்புதங்கள் செய்கிற சக்தி. பிரைஸ் தி லார்ட். இதை விட வேறு என்னங்க ப்ரூஃப் வேணும்? இதை நீ அறிவிக்கணும், இதை கற்றுக் கொடுக்கணும். வெறும் நீங்கள் பாஸ்டராக படிச்சுட்டு போய் என்ன செய்யுங்க. இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸ் நான் மீட்டிங்கில் போயிருக்கிறேன். எனக்கும் நானும் இந்த பைபிள் கலாச்சி மாதத்தில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு நாள் ப்ரோக்ராம் இல்லை 2 நாள் ப்ரோக்ராம் வச்சு சர்டிஃபிகேட் தருவது கூப்பிட்டு போயிருந்தேன். இந்த சபையை எப்படி வளர்க்குறது, எப்படி ஊழியம் செய்கிறது, எப்படி புதிய சபைகளை கட்டுறது, இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்களே தவிர இந்த செத்துப்போன ஆவியை உயிர்ப்பித்து மீட்டு ரட்சித்து இந்த மாம்சத்துக்குரிய செயல்களை அழித்து இந்த ஆவிக்குரிய செயல்களை தேவ சாயலை உண்டாக்கி பரலோக ராட்சியத்திலே சேர்க்கக்கூடிய போதனையை பைபிள் காலேஜில் என்ன செய்யலை, சொல்லி தரல. நானும் என்ன செஞ்சுருக்கிறேன். ஆனால் எனக்கு கத்தோலிக்க சபையில் ஃபாதர் ஜான் ஜோசப் என்ன செஞ்சார்னா, சில விஷயங்களை ஒரு சபைனா என்னப்பா, ஒரு சபை எப்படி இருக்கணும், இந்த நம்ம கத்தோலிக்க சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது, ஆதியில் அப்போஸ்தலர்கள் எப்படி சபையை ஸ்தாபிச்சாங்கிற சில விஷயங்களை சொன்னார். ஆனால் ஆவியானவர் தான் எனக்கு இதை பற்றி தெளிவாக கரெக்டாக என்ன செஞ்சார்னா எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதனை மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு, ஒரு மனிதனுடைய இந்த செத்துப்போன ஆவி, இப்போ செத்துப்போன ஆவிங்கிறதே இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்த்து தான் கேட்டு தான் எல்லாரும் அதிர்ச்சி அப்படியே அப்செட் ஆகி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணி பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொரியாவிலலாம் நீங்கள் இது எங்களுக்கு புதுசாக இருக்குது. அன்றைக்கி கூட கிறிஸ்மஸுக்கு கணவரி சில்கிலேருந்து அவங்க இது கேக்கு இந்த இதில் அந்த ஜவுளி எடுக்கிறதுக்கு இது கொடுத்துட்டு போனாங்க. நமக்கு சபையிலேருந்து நீங்கள் துணி எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு குறைச்சி போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இதை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை போகும்போது வாங்கிட்டு போங்க, இந்த மாதிரி இந்த சபை இங்கேருந்து தூயா திருத்தலத்துலேருந்து வர பிரதர் அனுப்பி வச்சாருன்னு உங்களுக்கு ரேட்டு குறைப்பாங்க. இது அதிலேயே போட்டுருக்காங்க எவ்வளோ குறைப்போம். அப்போ அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், நாங்களும் சபைக்கு பாஸ்டராக நானும் ஒரு போதகம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி தெளிவாக நாங்கள் கற்றுக்கொள்ளவும் இல்லை, எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. அருமையான விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப எளிய முறையில் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறீங்க. இது ரொம்ப வாழ்த்துக்கள் புரிதற்கு போனாங்க, ஒரு அழியிலேயே சொல்லுகிறாங்க. அதனால் இந்த வேதாகம கல்லூரியில் இருக்கக்கூடிய ஐயா போதகர், கணத்துக்குரிய தேவனுடைய மனுஷன், நீங்கள் இந்த இன்னும் கேட்டிருந்தீங்க இதனுடைய விளக்கங்கள், வெளிப்பாடுகள் தான். இந்த இரத்தத்தை பயன்படுத்தணும் ஐயா, இந்த இரத்தத்தை எல்லா மனுஷனையும் பயன்படுத்த வைக்கணும். இன்னொன்று, இந்த செத்து போன ஆவியை உயிர்த்தலை வைக்கிறது எதுன்னு சொன்னால் இந்த இயேசுடைய மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம். கைதிகளை பார்ப்போம்ல, இதுதான் சுவிசேஷம். அதனால் முதல் மனுஷன் இந்த செஞ்ச பாவத்திலிருந்து இன்னும் விடு. உன் பூமி சபிக்கப்பட்டிருக்கு, உன் வீடு சபிக்கப்பட்டிருக்கு, உன் பிஸ்னஸ் சபிக்கப்பட்டிருக்கு, உன் விவசாயம் சபிக்கப்பட்டிருக்கு, உன் பிள்ளைகள் சபிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படியும் நல்லா இருப்பாங்க, என் பிள்ளைகள் நல்லா, இது யாரை கேட்டாலும் எப்படி இருக்குமா, பிள்ளைகள் நல்லா இல்லைங்க, அவள் வாழ்க்கை தான் கல்விப்பறியாக இருக்குது, பையன் நல்லா இல்லை, மருமகா நல்லா இல்லை, நான் நல்லா இல்லை, என் புருஷன் நல்லா இல்லை, என் பொண்டாட்டி நல்லா இல்லை. எங்கே பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி நீ நல்லா இருப்ப. இந்த ஊழியக்காரங்க எடுத்துக்கோங்களேன், அவர் நல்லா இல்லை, எப்படி நல்லா இருப்பாரு. நீ பாஸ்டரா இருக்கலாம், நீ சாமியார் இருக்கலாம், சாமியார் எப்படி நல்லா இருப்பாரு. சாமியார் நல்லா இருக்குன்னா அவர் மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த சாமி எடுத்துட்டு சவுல்கிட்ட சொல்றாரு, நீ ராஜாவாகணும்னு சொன்னான், நல்லாட்சி பண்ணணும்னு சொன்னான், அந்த பரிசுத்தாவி உன் மேலே இறங்கி வர வேண்டும். நீ வேற்றூர் பெற வேண்டும், வேறு மனுஷனாய் மாற வேண்டும். நீ ஆவிக்குரிய மனுஷனாய் மாறும்போது தேவனுடைய ராட்சியம் உனக்குள் வருகிறது, உன் குடும்பத்துக்குள்ள வருகிறது, இந்த நாட்டுக்குள்ள வருகிறது, உன் வீட்டுக்குள்ள வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால் உங்கள் கடவுளுடைய ராட்சியம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அடுத்த பகுதியில் மீதி என்ன செய்கிறேன் உங்களுக்கு பேசுகிறேன்.